எசேக்கியேல் அதிகாரம் 32. 12ஆம் ஆண்டில் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி அவனிடம் சொல். நாடுகளிடையே உன்னை ஒரு சிங்கம் என எண்ணுகின்றாய். ஆனால் நீ நீர்வாழ் பெருவிலங்கு போல் இருக்கின்றாய். ஆற்றினை சேராக்குகின்றாய், கால்களினால் நீரினை கலக்குகின்றாய், ஆறுகளை குழப்புகின்றாய். எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: மாபெரும் மக்கள் கூட்டத்தை கொண்டு நான் என் வலையை உன் மீது வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து வருவர். உன்னை தரையில் வெட்ட வெளியில் எரிந்து விடுவேன். வானத்து பறவைகள் அனைத்தும் உன்மேல் வந்து அடையும். மண்ணுலகின் விலங்குகள் அனைத்தும் உன்னை அடித்து விழுங்கும். உன் சதையை மலைகளின் மேல் வீசி எறிந்து பள்ளத்தாக்குகளை உன் அழுகிய பிணத்தால் நிரப்புவேன். வழிந்தோடும் உன் இரத்தத்தால் மலைகள் வரை நிலத்தை நனைப்பேன். நீரோடைகள் உன்னால் நிரம்பி இருக்கும். நான் உன்னை இல்லாமல் ஆக்கும்போது வானங்களை நான் மூடுவேன். அவற்றின் விண்மீன்களை இருளச் செய்வேன். கதிரவனை மேகத்தால் மறைத்திடுவேன். நிலாவும் அதன் ஒளியை கொடாது. வானத்தின் ஒளி விளக்குகள் எல்லாம் உனக்கு இருண்டு போக செய்து உன் நாட்டின் மீது இருள் கவிய செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ அறியாத அந்நிய நாட்டினரிடையே நான் உனக்கு அழிவை கொண்டு வருகையில் பல மக்களினங்களின் இதயங்களை கலக்கமுற செய்வேன். பல்வேறு மக்களினங்களை உன்னை குறித்து திகிலடைய செய்வேன். நான் என் வாளை அவர்களின் மன்னர்கள் முன் வீசுகையில் உன்னை குறித்து அவர்கள் நடுக்கமுறுவர். நீ வீழ்ச்சியுறும் நாளில் அவர்களுள் ஒவ்வொருவரும் தாம் சொந்த உயிர் குறித்து நடுங்குவர். ஏனெனில் தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோன் மன்னனின் வாள் உன் மீது பாயும். மக்களினங்களில் மிக கொடியவர் ஆன வலியோரின் வாள்களினால் உன் படைத்திரளை வீழ்ச்சியுற செய்வேன். அவர்கள் எகிப்தின் பெருமையை குலைத்து அதன் மக்கள் திரளை அழிப்பர். நீர்நிலைகளின் ஓரத்தில் உள்ள அதன் கால்நடைகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன். மனித காலடியோ குளம்போ அவற்றை இனி குழப்பாது. அப்போது நான் நீர்நிலைகளை தெளிய செய்து அவற்றின் ஆறுகளை எண்ணெய் போல் ஓட செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எகிப்திய நாட்டை நான் பாழாக்குவேன். அதன் நிலத்தினின்று அதில் உள்ளது அனைத்தையும் பறித்திடுவேன். அதில் வாழ்வோரை எல்லாம் அழித்திடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இது புலம்பி பாடப்படவிருக்கும் ஓர் இரங்கற்பா. நாடுகளின் புதல்வியர் இதனை பாடிடுவர். எகிப்தையும் அதன் அனைத்து மக்கள் திரளையும் குறித்து பாடிடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 12ஆம் ஆண்டில் முதல் மாதத்தின் 15ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மக்கள் திரளை குறித்து நீ ஓலமிடு. அதனையும் பெருமை மிகு நாடுகளின் புதல்வியரையும் படுகுழிக்குள் செல்கிறவர்களோடு கீழ் உலகுக்கு அனுப்பிவை. அழகில் நீ யாரை விட மிகுந்தவள்?
நீ கீழிறங்கி விருத்த சேதனம் இல்லாரோடு கிட. வாளால் கொல்லப்படுவாரோடு எகிப்தின் மக்கள் வீழ்வர். இதோ ஒரு வாள் அவர்களை கொல்ல ஊடுருவப்பட்டது. இதோ ஒரு வாள் அவர்களை கொல்ல உருவப்பட்டுள்ளது. போரில் வலிமை மிக்கோர் பாதாளத்தின் நடுவினின்று எகிப்தியரையும் துணையாளரையும் குறித்து விருத்த சேதனமில்லார் வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடக்கின்றனரே என்பர். அதோ அசிரியா கிடக்கின்றாள், அவளுடன் அவளுடைய மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. அவளை சுற்றி கல்லறைகள் கிடக்கின்றன. அவர்களின் கல்லறைகள் படுகுழியின் ஆழத்தில் அமைந்துள்ளன. அவளுடைய மக்கள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவருமே வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அதோ ஏலாம் கிடக்கின்றாள், அவளுடைய கல்லறையை சுற்றிலும் அவளுடைய மக்கள் கூட்டத்தார் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள். விருத்த சேதனம் இல்லாமல் கீழுலகுக்குள் சென்றவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். படுகுழிக்குள் செல்வோருடன் சேர்ந்து அவர்களும் தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். வெட்டுண்டோர் நடுவே அவளுடைய படுக்கை அமைந்துள்ளது. அவளுடைய மக்கள் திரள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றன. அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லார் வாளால் வெட்டுண்டவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அவர்கள் படுகுழிக்கு செல்வோருடன் சேர்ந்து தங்கள் மானக்கேட்டை சுமந்து வெட்டுண்டவர்களின் நடுவிலே கிடக்கின்றார்கள். அதோ மெசேக்கும் தூபாலும் கிடக்கின்றனர். அவர்களின் மக்கள் கூட்டத்தார் அவர்களின் கல்லறைகளை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், வாளால் வெட்டுண்டவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். தங்கள் போர் கருவிகளுடன் பாதாளத்தில் இறங்கி தங்கள் வாள்களை தங்கள் தலைகளுக்கு அடியிலும் தங்கள் கேடயங்களை தங்கள் எலும்புகள் மேலும் வைத்துக்கொண்டு இறந்து போன பழங்கால வீரருடன் அவர்கள் கிடக்கவில்லை. ஏனெனில் அந்த வீரரை குறித்து அச்சம் வாழ்வோரின் நாட்டில் பரவி இருந்தது. எனவே நீங்கள் நொறுக்கப்பட்டு விருத்த சேதனமில்லார் நடுவில் வாளால் வெட்டுண்டவர்களோடு கிடப்பீர்கள். அதோ ஏதோமும் அவளுடைய மன்னர்களும் முதன்மை தலைவர்களும் கிடக்கின்றார்கள். அவர்கள் எத்துணை வலிமை உடையவர்களாய் இருந்தும் வாளால் வெட்டுண்டவர்களோடு விருத்த சேதனம் இல்லாது படுகுழிக்கு செல்வோருடன் கிடக்கின்றார்கள். அதோ வடநாட்டு தலைவர்கள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கின்றார்கள். அவர்கள் வலிமையால் எவ்வளவோ அச்சம் விளைவித்தவர்களாய் இருந்தும் மானக்கேட்டுக்கு உள்ளாகி வெட்டுண்டவர்களோடு கீழே சென்றுள்ளார்கள். விருத்த சேதனமின்றி வாளால் வெட்டுண்டவர்களோடு அவர்கள் கிடக்கின்றார்கள். படுகுழிக்கு செல்வாரோடு தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். பார்வோனும் அவனுடைய படைத்திரளும் அவர்களை பார்த்து வாளால் வெட்டுண்ட தம் மக்கள் கூட்டம் அனைத்துக்காகவும் தம்மை தேற்றிக் கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வாழ்வோரின் நாட்டில் அவன் அச்சத்தை பரவ செய்ததால் பார்வோனும் அவனுடைய மக்கள் கூட்டத்தார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாது வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.